ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரோம் பாப்பா. பாய்ண்ணே. எங்க கிளம்புங்க, 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வந்துடலாம். என்னங்க ஆதர, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளு. சத்யாவும் அவ அண்ணன் பூபதியும் என்ன பேசினாங்க நீயே பார்த்தேல. ஐயனார் சாமிக்கு கெடா வெட்டி பலி கொடுக்கற மாதிரி நாளைக்கு என்ன பலி கொடுத்தாவது இந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி ஆகணும்னு பேசிக்கிறாங்கல்ல. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இல்ல ஆதர, இரு. இந்த சத்யா வாழ்ந்தா நமக்கு என்ன, வாழாம போனா நமக்கு என்ன? நான் என் உசுரை கொடுத்து எதுக்காக அவளுக்கு நல்லது பண்ணோம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவளை போ சொல்லாதர. கார்த்திய நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லாத. இவ கார்த்தி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ மாட்டா. அவ அண்ணனும் அம்மாவும் வாழ விட மாட்டாங்கல்ல. அவங்க வாழ விட மாட்டாங்கிறதுக்காக கார்த்தி சத்யா வாழ்க்கை கேடு கேட்டு போட்டுன்னு சொல்லி விட சொல்றீங்களா? எத்தனையோ நடந்த அப்புறமும் கார்த்தி சத்யா வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. அதுக்காக அத அப்படியே விட்டுற முடியாதுங்க. 2 பேரையும் சேர்த்து வைக்கதான் நான் போராடிட்டு இருக்கேன். சத்யா மனசு மாறி கார்த்தியோட கண்டிப்பா நல்லா வாழ்வான், சந்தோஷமா. கார்த்தியும் அவ கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அது கண்டிப்பா நடக்கும். ஏங்க நான் சொல்றத கேளுங்க. இந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நான் பண்ற கடைசி முயற்சியா இருக்கும். இதுல நான் தோத்துட்டேன்னா சத்யாவை நானே அவ அம்மா வீட்டுக்கு போக சொல்லிடுறேங்க. இதாங்க என் முடிவு. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கணும். ஆதர, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சத்யாவும் அவ அண்ணனும் அவங்க அம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க. ஆனா நீ என்னடானா, நீ பிடிச்ச முயலுக்கு காலே இல்ல ரெக்கதா இருக்குன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. உங்க சண்டையில நான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ இதுல தெரியாம போறதுக்கு என்னங்க இருக்கு? என் கூட கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாங்க, சரியா? போதும் ஆதர, இப்படி திருகி திருகி எல்லா சட்டையில இருக்கிற பட்டனையும் கழட்டிட்ட. தள்ளு. சரிங்க, நீங்க வரலனா இருங்க, நான் மட்டும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆதர, என்ன? இரு, நானும் வரேன், வா. ஏறு. என்ன ஆதர? அங்க பாருங்க. வா, வாங்க. டே கார்த்தி, நீ ஏன்டா அப்படி உட்கார்ந்து இருக்க? டேய், என்னடா? ஏய் கார்த்தி, என்ன கார்த்தி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? டேய், என்ன ஆச்சு? கார்த்தி, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுவுறதுக்காகவா நாங்க இப்படி போராடிட்டு இருக்கோம்? ஏய் அழாத கார்த்தி, என்னாச்சு? ஏன் இப்ப அழற? இல்ல அண்ணா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அந்த ராட்சசி கூட என்னால வாழ முடியாதுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவ கூட வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைண்ணே. அண்ணா, அவளுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாதுண்ணே. அவ ஏமாத்துறாண்ணே, தெரிஞ்சிட்ட மாதிரி நடிக்கிறா. அந்த ராட்சசியால தானே உன் வேலையா போச்சு. அது தெரிஞ்சும் நம்மளால அவளை எதுவும் பண்ண முடியல. பாருங்களேன், தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடத்தினா உன்னை அவ திருந்தி வாழ்வா, இல்ல இந்த வாழ்க்கையை வேணான்னு ஒதுங்கி போடுவான் தானே நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைண்ணே. ஆனா நீங்க என்னடானா நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதனால என்ன கார்த்தி இப்போ? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? அவளோட அம்மாவும் அண்ணனும் போற வேகத்தை பார்த்தா
அவங்க என்ன பிரச்சனை வேணா பண்ணுவாங்கன்னு தோணுது. தாலி பெருக்கி போடுற அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? மறக்கலடா. ஆனா அவங்க பண்ண எல்லா பிரச்சனையும் மீறி ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அதே மாதிரி நாளைக்கு உன்னோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் நல்லபடியா முடியும். அண்ணா இல்ல அண்ணா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணா. இப்ப இந்த கல்யாணத்துக்கு தேவை ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, டிவோர்ஸ் தான் அண்ணா. தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க 2 பேருமே கேளுங்க. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்க. எனக்கும் அவகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். இந்த வீட்டுக்கும் நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே திரும்ப கிடைச்சிரும். அதை விட்டுட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி அவனு முடிவோட இருந்தீங்கன்னா நானும் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். டேய் என்னடா பேசுற? என்ன பேசுற? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அண்ணா என்னால தாங்கிக்க முடியலண்ணே. எவ்வளவு ஒருத்தி வாழ்றதுக்கு நீங்க 2 பேரும் என்ன கஷ்டப்படணும்? எவ்வளவு ஒருத்தைய வாழ வைக்க இல்ல கார்த்தி, உன்னை வாழ வைக்கதான். அண்ணே என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க நீ, அது எப்படியோ போட்டோம். கார்த்தி, உன்னோட வலி வேதனையில எங்களுக்கு புரியாம இல்ல, எங்களுக்கு நல்லாவே புரியுது. நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் நம்பு. நாளையில இருந்து சத்யா ஒரு நல்ல மனைவியா உன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பான். இல்லனா உன் கூட வாழ மாட்டான். 2ல 1 கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிரும். இதான் நம்ம கடைசி முடிவு. ஆமாண்டா கார்த்தி, நானும் ஆதர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போக கூடாது. அது நம்ம யாருக்குமே நல்லதில்ல. நாளையோட ஒரு முடிவு எடுத்தாகணும். நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். டேய் நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆதரவு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா. அப்புறம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும்ல. நீ கவலைப்படாத. இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அழாத. கார்த்தி, இங்க பாரு, கண்ணீரால எந்த பிரச்சனையும் அழிச்சிட முடியாது. ஆனா அந்த பிரச்சனையை அழிக்க நமக்கு தெம்பு தைரியமும் வேணும். அதை உன் கண்ணீரால இல்லாம பண்ணிராத. இங்க பாரு, அழாத. ஆம்பளைங்க அழலாமான்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பொண்ணுங்களே அழக்கூடாது கார்த்தி. பொண்ணுங்கன்னு இல்ல, யாரும் அழக்கூடாது. அழுதுகிட்டே பிறந்தாலும் நாம அழறதுக்காக பிறக்கலல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. வெரி குட். நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம். சரியா? யாதிரை, நீ உன் லிமிட்ட கிராஸ் பண்ணி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. என்ன நீ எது வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் இப்போ நினைச்சு முடிவு பண்ணா கூட என் அண்ணன் கிட்டயோ இல்ல என் சொர்ணாத்தை கிட்டயோ சொல்லி உன்னை காணா பணமாக்க முடியும்.